நம்ம ஆல்ரெடி பைத்தானில் இருக்கிற ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் டேட்டா டைப்க்கான மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கிற டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப்போட மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு டிக்ஷனரியை கம்ப்ளீட்டாக நம்ம அவுட்புட்டில் வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த டிக்ஷனரி ஸ்டோராக இருக்கிற வேரியபிளை டைரெக்டாக எடுத்து பிரிண்ட் வந்து பண்ணிடுவோம். அந்த டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு டெர்மினலில் அவுட்புட்டாக வந்து வந்திருக்கும். இதுவே அந்த ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் கீயோட வேல்யூவை பார்க்கணுன்னா அதுக்கு அந்த டிக்ஷனரியோட நேமை கால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே எந்த கீ நேம் வந்து தேவைப்படுதோ அந்த கீ நேமையும் மென்ஷன் பண்ணணும். என்ன பண்ணலான்னா பிரிண்ட்டில் டிக்ஷனரியோட நேமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே சிங்கிளாக டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எந்த கீ நேம் வேணுமோ அந்த கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் லேப்டாப்ஸ் அப்படிங்கிறத டிக்ஷனரியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பிராண்ட் மாடல் அப்படிங்கிற 2 கீ நேம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அதிலிருந்து எனக்கு அந்த பிராண்டுக்கான வேல்யூ மட்டும் பார்க்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட்டுக்குள்ளே லேப்டாப்ஸ் அப்படின்னு அந்த டிக்ஷனரியோட நேமை கொடுத்துட்டு பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி கொட்டேஷனில் பிராண்ட் அப்படிங்கிற கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் வந்து பார்க்கும்போது டெல் அப்படின்னு அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற பிராண்ட் அப்படிங்கிற கீக்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. டிக்ஷனரியை வந்து நம்ம கீ வேல்யூ பேர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அப்படி கீ வேல்யூ பேர்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஒரே கீ நேம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வேறு கீஸ்க்கு சேம் வேல்யூஸ் வந்து இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு டைம் வந்திருக்கிற கீ நேம் வந்து இன்னொரு டைம் வரக்கூடாது. ஏன்னா டிக்ஷனரி லிஸ்ட்டு மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் வந்து பண்ணாது. ஒரு கீ நேம் வந்து ஒரு டைம் தான் இருக்கணும். அண்ட் ஒரே கீ நேமை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா எரர் ஜென்ரேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எரர் வந்து ஜென்ரேட் பண்ணாது. அந்த கீ நேம்க்கான லாஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து எதுவோ அங்கே என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அந்த வேல்யூவை வந்து எடுத்துக்கும். இப்போ சேம் எக்ஸாம்பிளில் பிராண்ட் அப்படிங்கிற கீக்கு டெல் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா மாடல் அப்படிங்கிற கீ வேல்யூ பேர் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பிராண்டுங்கிற கீ வேல்யூ பேரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிராண்டுக்கு அப்புறம் கோலன் கொடுத்துட்டு இப்போ வேல்யூவாக ஆசஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ ஆசஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. அப்போ ஒரே கீ நேமை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதோட லாஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எதுவோ அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தான் வந்து எடுத்துகிட்டு வரும். அண்ட் இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணும்போது இருக்கிற ஒரு கீ நேமை மென்ஷன் பண்ணுறோம். அந்த கீ நேமுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வருது. இதுவே இல்லாத ஒரு கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இயர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லாத ஒரு கீ நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணும். அண்ட் எரர் ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன மெத்தட் அப்படின்னா கெட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ளே இந்த வேரியபிள் நேம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு டாட் கொடுத்து கெட் அப்படிங்கிறது கொடுக்கணும். கெட்டுங்கிறதும் ஒரு பில்டினான மெத்தடு. ஸோ இந்த பில்டினாக இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே மறுபடியும் கொட்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கொட்டேஷனுக்குள்ளே நமக்கு என்ன கீ நேம் தேவையோ அந்த கீ நேமை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ பிராண்டுங்கிற கீ இருக்கிறதுனால அது என்ன பண்ணியிருக்கு, அந்த கீக்கான வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக டெஸ்ட் பண்ண மாதிரி இயர் அப்படிங்கிற கீயை வந்து கொடுக்குறேன். இயர். இப்போ இதை ரன் பண்ணுறோம். அந்த கீ நேம் இல்லாததுனால இது எரர் ஜென்ரேட் பண்ணல. அதுக்கு பதிலாக நன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம ஒரு டிக்ஷனரியில் ஒரு கீ நேம் இருக்குதா என்னென்னு செக் பண்ணுறோம். இருந்தால் அதோட வேல்யூ வரணும், இல்லைன்னா எரர் ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா இந்த கெட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த கெட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கீ நேம் இல்லை அப்படிங்கும்போது நன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இல்லை நமக்கு கஸ்டமைஸ்டான ஒரு எரர் மெசேஜ் வந்து வேணும் அப்படின்னா அதையுமே நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கெட் மெத்தடோட ஃபஸ்ட்டு வேல்யூவாக நம்ம ஒரு கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அந்த கீ நேமோட கொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நமக்கு தேவையான கஸ்டம் எரர் மெசேஜை வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுத்துக்க முடியும். நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொட்டேஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா திஸ் கீ டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டேன்.
இப்போ திரும்ப வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். இப்போ நன் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வரக்கு பதிலாக திஸ் கீ டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்த கஷ்டமான அந்த ஸ்ட்ரிங்கை எரர் மெசேஜாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. அடுத்ததாக என்ன மெத்தட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே டைனமிக்கை எப்படி ஒரு புது கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே சில கீ நேம்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கை அதாவது கீ வேல்யூ பேர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியோட நேமை கால் பண்ணிக்கிறோம். நேமை கால் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே இல்லாத ஒரு கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இயர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இயர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு வெளியே ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த கீ நேமுக்கான வேல்யூ வந்து கொடுக்குறேன் 2024 அப்படின்னு. ஸோ இந்த கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே சேர்ந்து ஒரு புது கீ வேல்யூ பேராக அந்த டிக்ஷனரிக்குள்ளே போய் ஆட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், எந்தெந்த கோட் லைன் எல்லாம் வந்து ஒரு டேட்டாவை போய் அஃபெக்ட் வந்து பண்ணுதோ அந்த கோட் லைன் எல்லாமே நம்ம தனியாக ரன் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் நடந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலான்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிடலாம். இப்போ பார்க்கும்போது என்ன ஆகிருக்கு, இயர் அப்படிங்கிற கீ க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம கொடுத்துருந்த 2024 அப்படிங்கிற வேல்யூ வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டிக்ஷனரிக்குள்ளே ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு புது கீ வேல்யூ பேரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டிக்ஷனரிக்குள்ளே ஆல்ரெடி இருந்த ஒரு கீ வேல்யூ பேரோட வேல்யூவையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுக்கும் புது கீ வேல்யூ பேர் க்ரியேட் பண்ண அதே சின்டெக்ஸை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இல்லாத கீயை மென்ஷன் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது அது ஒரு புது கீ வேல்யூ பேராக போய் அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆட் ஆகுது. இதுவே இருக்கிற ஒரு கீயை மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது அந்த பழைய வேல்யூவை போய் ஓவர் ரைடு வந்து பண்ணிக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, லேப்டாப்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே மாடல் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாடல் கீக்கு என்ன பண்ணுறேன்னா வேல்யூவாக ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு அதில் S15 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணும்போது இன்ஸ்பயர் அண்ட் 3542 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி ரன் பண்ண போதும் அவுட்புட்டாக அந்த மாடலுக்கு வந்து இன்ஸ்பயர் அண்ட் 3542 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ அதே கீயை வந்து கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், புது வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் கீயோட வேல்யூவாக இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த S15 அப்படிங்கிறது போய் அப்டேட் ஆகிக்குச்சு. அண்ட் இதே மாதிரி ஒரு புது கீ வேல்யூ பேரை ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ப்ரோக்ராமேட்டிக்காக ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அது பேர் என்னென்னா செட் டிஃபால்ட். இப்போ என்ன பண்ணுறேன், இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணோன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன இருக்கோ அது மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டூப்ளிகேட் கீ வேல்யூ பேரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணிக்கலாம். 2 கீ இருக்குது. அந்த 2 கீக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தோமோ அதை பேஸ் பண்ணி அந்த டிக்ஷனரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதுக்குள்ளே புது கீ வேல்யூ பேர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு திரும்பவும் இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் எடுத்துக்கிறேன். இதுக்கு டாட் கொடுத்துட்டு செட் டிஃபால்ட் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கீ நேம் தேவையோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து கலர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இதுவும் கொட்டேஷனில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூ தரமோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே பிளாக் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். இது என்ன பண்ணுச்சு, ஒரு புது கீ வேல்யூ பேரை கலர் வந்து கீயாகவும் அதோட வேல்யூ பிளாக்காகவும் வச்சு அந்த கீ வேல்யூ பேரை அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் ஒரு புது கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மெத்தட் இருக்கோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு கீயோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் வந்து இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேமை கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு டாட் கொடுத்து அப்டேட் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த அப்டேட் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிற வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டிக்ஷனரியாக தான் இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற ஒரு கீயோட வேல்யூவை நம்ம அப்டேட் வந்து பண்ணலாம். இப்போ இங்குள்ளே வந்து ஒரு டிக்ஷனரி கொடுத்துக்கிறேன். இதில் கொட்டேஷன் கொடுத்துட்டு பிராண்ட் அப்படிங்கிற கீயை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூவை என்ன பண்ணுறேன்னா லெனோவோ அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணோம், லேப்டாப்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியை கால் பண்ணி பிராண்ட் அப்படிங்கிற கீயோட வேல்யூவாக லெனோவோவை வந்து அப்டேட் வந்து பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு பிராண்ட் அப்படிங்கிற கீயோட வேல்யூவாக லெனோவோ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதை இன்னொரு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். என்னென்னா, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரியோட எல்லா கீ வேல்யூ பேர்ஸும் போய் ஆட் ஆகணும்னா அந்த டைமும் நம்ம இந்த அப்டேட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னொரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், சும்மா நம்ஸ் அப்படின்னு. இதில்
ஏ அப்படிங்கிற ஒரு கீ வந்து இருக்குது. இந்த கீயோட வேல்யூவாக 10 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற கீ இருக்குது, இதோட வேல்யூவாக 20 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இந்த 2 கீ வேல்யூ பேர்ஸும் போய் ஆட் ஆகணும். இப்போ அடுத்து நம்ம இங்கே லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை கால் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுக்குறோம். அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டிக்ஷனரியை வச்சுருக்க வேரியபிளை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எல்லா கீ வேல்யூ பேர்ஸையும் எடுத்து லேப்டாப்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியோட கீ வேல்யூ பேர்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி லேப்டாப்ஸ்குள்ளே என்ன இருந்துச்சோ அதுவும் அப்படியே வந்து இருக்கும். இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். இப்போ லேப்டாப்புக்குள்ளே இருந்த அந்த கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக நம்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இருந்த கீ வேல்யூ பேர்ஸும் அந்த லேப்டாப்ஸ்குள்ளேயே வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் இது நம்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் வந்து பண்ணியிருக்காது. அது என்ன வேல்யூவை கண்டெயின் பண்ணியிருந்ததோ அது அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸும் வராது. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒரு காப்பி எடுத்து இன்னொரு டிக்ஷனரிக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இங்கே திரும்பவும் நம்ஸ் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியை வந்து நான் பிரிண்ட் வந்து பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக இருந்த பிரிண்ட்டில் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் லேப்டாப்ஸில் ஆல்ரெடி இருந்தது ப்ளஸ் நம் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இருந்த கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்ன கீ வேல்யூ பேர்ஸ் வந்துச்சோ அது டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குது. அடுத்து ஒரு கீ வேல்யூ பேர் வந்து வேண்டானா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இப்போ டெலீட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டாக என்ன மெத்தட் வந்து பார்க்க போகிறோன்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற லாஸ்ட்டு கீ வேல்யூ பேரை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு டிக்ஷனரிக்குள்ளே எவ்வளோ கீ வேல்யூ பேர்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட்டாக இருக்கிற கீ வேல்யூ பேர் தான் டெலீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாப் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் நேம் எடுத்துக்கிறோம். வேரியபிள் நேம் எடுத்துகிட்டு டாட் கொடுத்துட்டு பாப் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணணும். ரிமூவ் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் இந்த லேப்டாப்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் பார்க்கும்போது டிக்ஷனரிக்குள்ளே பிராண்ட் அப்படிங்கிற கீ வேல்யூ பேர் தான் இருக்குது. மாடல் அப்படிங்கிற கீ வேல்யூ பேரை டெலீட் பண்ணிருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தபோது எந்தெந்த கோட் லைன் எல்லாமே ஒரு டேட்டா செட்டை போய் அஃபெக்ட் பண்ணுதோ அதை எதையுமே வந்து நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது, ஒரு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த மெத்தட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு எந்த வேல்யூவையும் ரிட்டன் அப்படின்னு பண்ணியிருக்காது. ஆனால் டெலிட்டுக்கு நம்ம பார்க்குற இந்த பாப் ஐட்டங்கிற மெத்தடும் இதுக்கப்புறம் பார்க்க போகிற மெத்தடும் ரெண்டுமே வந்து டெலிட் ஆன வேல்யூஸை அப்படியே ரிட்டன் வந்து பண்ணும். அப்போ இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பிரிண்ட் டேட்டாங்கிற வேரியபிளை பிரிண்ட் வந்து பண்ணுறேன். அப்போ லாஸ்ட்டாக இருக்கிற கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ண வேல்யூவை அப்படியே எடுத்து ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த டப்பிள்குள்ளே 2 வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ டெலிட் பண்ண கீயும், செகண்டாக வர வேல்யூ அந்த கீக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுவும் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது டேட்டா அப்படிங்கிறதுல டப்பிள் டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக எந்த கீயை டெலிட் பண்ணிச்சோ அந்த கீ நேமும், ரெண்டாவதாக அதுக்கான வேல்யூவும் வந்து இருக்குது. இப்போ பாப் ஐட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு டிக்ஷனரிக்குள்ளே எவ்வளோ கீ வேல்யூ பேர் இருந்தாலும் கடைசியாக இருக்கிறதா வந்து டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம கஷ்டமாக நம்ம நினச்ச ஒரு கீ வேல்யூ பேரை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாப் ஐட்டமுக்கு பதிலாக பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுத்துட்றோம். இந்த பாப்புங்கிற மெத்தடுக்குள்ளே நமக்கு எந்த கீயை வந்து டெலிட் பண்ணணுமோ நம்ம அந்த கீயை மென்ஷன் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போ பிராண்ட் அப்படிங்கிற கீயை வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதுவும் என்ன பண்ணுன்னா எந்த கீயை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த கீயை டெலிட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன வேல்யூனா பாப் ஐட்டம் மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த கீ வேல்யூ பேர் ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம டெலிட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுற கீக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ டேட்டாங்கிறது என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா டெல் அப்படிங்கிற ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி செக் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு டேட்டா பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்ட் ஆன போது டெல் அப்படிங்கிற வந்திருக்கு. அண்ட் லேப்டாப்ஸை பிரிண்ட் பண்ணும்போது பிராண்டுங்கிற கீயை ரிமூவ் பண்ணிருச்சு. அதாவது பிராண்டுங்கிற கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணிருச்சு. மாடல் கீ வேல்யூ பேர் மட்டும் இருக்குது. ஸோ இதே இந்த பாப் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற கீயை மென்ஷன் பண்ணும்போது அது எரர் இல்லாமல் நமக்கு டெலிட் வந்து பண்ணும். இதே இல்லாத ஒரு கீயை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ஹைட் அப்படிங்கிறது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஹைட் அப்படிங்கிற கீ வந்து அதுக்குள்ளே இல்லை, அதனால் நமக்கு அது எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அது எரர் ஜென்ரேட் பண்ணாமல் ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு கஷ்டமான ஒரு எரர் மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அந்த எரர் மெசேஜை கொடுக்கும்போது அது அந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கும், எரர் ஜென்ரேட் பண்ணாது.
இப்போ பாப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை என்ன பண்ணுறோம், ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற ஏதோ ஒரு கீ நேமை மென்ஷன் பண்ணுறோம். சப்போஸ் அந்த கீ அந்த டிக்ஷனரிக்குள்ளே இல்லை அப்படின்னா இப்போ என்ன எரர் மெசேஜ் காட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல கொடுத்துருந்த மாதிரியே திஸ் கீ doesn't exist அப்படிங்கிற எரர் மெசேஜை கொடுத்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு எரர் ஜென்ரேட் பண்ணாமல் திஸ் கீ doesn't exist அப்படின்னு நம்ம கொடுத்த அந்த எரர் மெசேஜை வந்து காமிச்சிருச்சு. அண்ட் ஒரு கீ வேல்யூ பேரை டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. பட் அந்த மெத்தடை நம்மளால் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து நம்ம கொடுக்கணும். அது என்ன மெத்தட் அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுவோம். இந்த டெல் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு, அதாவது DELL கிடையாது, வெறும் DEL மட்டும், டெலிட் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மாக இந்த டெல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ண போகிற அந்த டிக்ஷனரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிள் லேப்டாப்ஸ், அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன கீ வேல்யூ பேரை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கீ வேல்யூ பேரோட கீ நேமை மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த டிக்ஷனரிக்குள்ளே அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை டெலிட் பண்ணிடும். இது எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. அதனால் நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் என்ன பண்ணியிருக்கு, இந்த டிக்ஷனரிக்குள்ளே பிராண்ட் அப்படிங்கிற கீ வேல்யூ பேரை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிக்ஷனரியை கம்ப்ளீட்டாக எப்படி எம்டி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கிளியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் எடுத்துக்கிறோம், அதுக்கு டாட் கொடுத்து கிளியர் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கிறோம். ஸோ அது எம்டி ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட்டை என்ன வந்திருக்குன்னா, அந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற எல்லா கீ வேல்யூ பேரும் ரிமூவ் ஆகிட்டு வெறும் எம்டி கர்லி பிரேசஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்து வந்திருக்கும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகிருக்கு, எம்டி கர்லி பிரேசஸ் மட்டும் அவுட்புட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா, ஒரு டிக்ஷனரியை எப்படி டூப்ளிகேட் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இங்கே நியூ லேப்டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற டிக்ஷனரியோட வேல்யூஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு அப்படியே வந்து வரணும். அப்போ அந்த வேல்யூ அப்படியே வரணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த புது வேரியபிளுக்கு ஈக்குவல் டு கொடுத்து லேப்டாப்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஏன் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கஷ்டமான வேரியபிள், அதாவது ஒரு புது வேரியபிளை க்ரியேட் வந்து பண்ணாது. லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் நேமாக தான் இதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம். ஒரு வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் அதுக்குன்னு ஒரு மெமரி லொக்கேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு அட்ரஸாக, அதாவது அந்த லொக்கேஷனுக்கான ஒரு நேமாக தான் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி லேப்டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அது லேப்டாப்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்போ நியூ லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்து ஏதாவது மெத்தட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது லேப்டாப்ஸுங்கிற வேரியபிளை கால் பண்ணும்போதும் அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே மெமரி லொக்கேஷனை தான் பாயிண்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது எந்த ரெஃபரன்ஸ் நேமை வச்சு சேஞ்ச் பண்ணான்னு அப்போ ஒரே மெமரி லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ ஒரு காப்பி வந்து நம்ம எடுக்கணும், ஒரு க்ளோன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த காப்பி அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு புது வேரியபிள் எடுத்துக்கிறோம், அதுக்கு எந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து காப்பி ஆகணுமோ ஈக்குவல் டு கொடுத்து அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணி டாட் காப்பி அப்படிங்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். ஸோ காப்பி அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸை மட்டும் எடுத்து ஒரு புது டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி இந்த புது வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது வேரியபிளை வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த நியூ லேப்டாப்ஸ்க்கு என்ன மெத்தட் கொடுத்து என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது போயிட்டு இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை எந்த வகையிலையும் அஃபெக்ட் வந்து பண்ணாது. ஸோ காப்பி பண்ணணும் அப்படிங்கும்போது இதுதான் ப்ராப்பரான மெத்தட். அண்ட் இந்த காப்பி அப்படிங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு லிஸ்ட் மெத்தட்ஸ் பார்க்கும்போது சொல்ல மறந்துட்டேன். ஒரு லிஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு list1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் 1,2 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா list2 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது list1 டாட் காப்பி அப்படிங்கிற மெத்தடை இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் ஒரு புது செப்பரேட் வேரியபிளாக வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் அடுத்து என்ன பார்க்குறோன்னா, ஒரு லிஸ்ட்டை எப்படி டிக்ஷனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேல்யூஸ் இருக்கிற மாதிரி சில லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். நேம், ஏஜ், அதுக்கப்புறம் கிளாஸ். இந்த லிஸ்ட்டை ஒரு டிக்ஷனரியாக மாற்றணும் அப்படின்னா அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகும்னா, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அவ்வளோ கீஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ தான் அந்த டிக்ஷனரிக்குள்ளே கீ நேமாக வந்து இருக்கும். பட் அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது நன்னாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணோன்னா, ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கலாம். டேட்டா ஈக்குவல் டு டிக்ட் அப்படிங்கிற பில்டின் கிளாஸை வந்து கால் பண்ணணும். டிக்ட் அப்படிங்கிற கால் பண்ணிவிட்டு டாட் கொடுத்து ஃபார்ம் கீஸ் அப்படிங்கிற அந்த பில்டின் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிளை வந்து பாஸ் பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு. இப்போ இந்த டேட்டாங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதை ஒரு டிக்ஷனரியாக இந்த டிக்ட் ஃபார்ம் கீஸ் வந்து மாற்றி டேட்டாங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் டேட்டா. இப்போ அவுட்புட் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூ இருந்துச்சோ அதெல்லாமே வந்து அவுட்புட்டாக வந்த டிக்ஷனரியோட கீ நேம்ஸாக வந்துருக்கு. அண்ட் இந்த கீ நேம்ஸ்க்கான வேல்யூவாக நன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் அதுவே இது மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது அந்த கீ நேம்ஸ்க்கு ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா டிஃபால்ட் வேல்யூவாக ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எத்தனை கீ வந்து க்ரியேட் ஆனாலும் எல்லா கீயோட வேல்யூவாகவும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதான் வந்து அப்ளை ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ நேம், ஏஜ், கிளாஸ்னால் அதே கீ நேம்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் எல்லாத்தோட வேல்யூவாகவும் நன்னுக்கு பதிலாக 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலான்னா, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே எத்தனை கீ வேல்யூ பேர் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்குக்கு லிஸ்ட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை கேரக்டர் இருக்குது, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லென் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மெத்தடை நம்ம டிக்ஷனரிக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே லென் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே டிக்ஷனரியோட நேமை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். அவுட்புட் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கே இந்த டிக்ஷனரிக்குள்ளே 2 கீ வேல்யூ பேர் இருக்குது. அண்ட் அது போக ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு கீ நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர், இன், நாட் இன், இந்த ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, பிராண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து இன் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேமே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கீ நேம் அப்படிங்கிறது இந்த லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதாவது இந்த டிக்ஷனரிக்குள்ளே அப்படி ஒரு கீ நேம் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே அவுட்புட் பார்க்கும்போது ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் இல்லாத ஒரு கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இப்போ இயர் அப்படிங்கிற கீ நேம் வந்து இந்த டிக்ஷனரிக்குள்ளே இல்லை. இப்போ இல்லாத கீ நேம் நம்ம இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு கீ நேம் வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே என்னென்ன கீஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டிக்ஷனரி ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிளுக்கு டாட் கொடுத்து கீஸ் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதை கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன கீஸ் இருந்துச்சோ அதெல்லாமே ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது டிக்ட் கீஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே என்ன ஆகிருக்குன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து வேல்யூவாக வந்து வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் நம்ம கால் பண்ண டிக்ஷனரியில் எவ்வளோ கீஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு கீயோட வேல்யூவும் நமக்கு இதுக்குள்ளே வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு டிக்ஷனரிக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த கீஸ்க்கு பதிலாக வேல்யூஸ் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதுவும் சேம் ஃபார்மெட்டில் தான் நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கும். அண்டு ஃபைனலாக என்னென்ன கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஐட்டம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன கீ வேல்யூ பேர் இருக்கோ எல்லாமே இண்டிவிஜுவல் டப்பிள்ஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஓவராலாக ஒரு லிஸ்ட்டு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. அதில் ஒவ்வொரு கீ வேல்யூ பேரும் டப்பிளாக வந்து வந்திருக்கும். ஸோ அந்த டப்பிள்குள்ளே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கீ நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து இருக்கும். ஸோ டிக்ஷனரிக்கு இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். நீங்கள் ஒன்றும் இந்த லிஸ்ட்டுக்கான மெத்தட்ஸு, ஸ்ட்ரிங்கான மெத்தட்ஸ் பார்க்கல அப்படின்னாலும் நம்மளோட சேனல் இருக்கிற பைத்தான் ப்ளேலிஸ்ட்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பைத்தானை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பைத்தான் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.